கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் மாவட்ட அவைத்தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே மற்றும் சட்டமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, அனைவருக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் ஏன் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் ஏன் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்குதான் காலையில 10 மணிக்கு நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில பிரதம மந்திரி மோடி தலைமையில நடந்தது. நிதி ஆயோக் கூட்டம்னா நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஏற்கனவே திட்ட கமிஷன் இருந்த பிளானிங் கமிஷன் இருந்ததுதான் இப்ப பேர் மாத்தி எப்படி இப்ப ஐபிசி செக்ஷன் கூட மாத்தி நீங்க எஃப்ஐஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியாது என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியாது. முந்தியெல்லாம் ஐபிசி 506 போடுவாங்க. இப்ப செக்ஷன் நம்பரையும் மாத்தி ஹிந்தியில ஒரு பேரை மாத்தி ஒவ்வொன்னா மாட்டிட்டு வராங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டம் இங்க நடக்குது. அந்த கூட்டத்தை நமது முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள். அவர் மட்டும் புறக்கணித்திருக்கின்றார் என்று பார்த்தால் இல்ல, தென் மாவட்டத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேச தவிர மற்ற எல்லா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்களும் புறக்கணிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பிஜேபியோட கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி, அங்க கூட்டணி கட்சி ஆட்சி நடக்குது, அவர் ரங்கசாமி அவர்களும் புறக்கணித்திருக்கிறார்கள். ஏன் புறக்கணித்திருக்கிறாங்க? எந்த நிதியுமே கொடுக்கல. இங்கிருந்து நம்ம நிதி கொடுக்கிறோம். ஒரு டிவி வாங்கினா ஒரு 12% டாக்ஸ் போட்டா இங்க இருக்கிற காசு நம்ம 12% நம்ம வரி கட்டுறோம். அந்த வரிக்கு உண்டான பணத்தை எல்லா நாட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கிறது தான் மத்திய அரசாங்கத்தோட வேலை. ஆனா வேணும்ட்டே பழி வாங்கி நம்மளுக்கு 40க்கு 40 இங்க நம்ம போட்டோம். கேரளால ஓட்டு வரல, அதே மாதிரி தெலுங்கானா, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வரலன்ற காரணத்தினால இன்னைக்கு அவங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு இன்னும் சொல்ல போனா மோடி என்ன சொன்னாரு, எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒரு வாய்ப்பு இருந்தா நான் தமிழனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னாரு. அப்படி அடுத்த ஜென்மம் சொல்லிட்டு இந்த ஜென்மத்திலே நம்மள சாவடிக்கிறவர் தான் மோடி அவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கூட்டத்தை இது ஏன் நம்ம இதை புறக்கணிக்கிறோம்ன்றதுக்கு விளக்கத்துக்காகவும் கண்டனம் தெரிவிக்கிறது தான் இந்த கூட்டத்தை நம்ம நடத்துறோம். தமிழ்நாடு அரசு நாட்டுக்கே வழிகாட்டுகிறது. இங்க மகளிர்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுத்தவர் யார்? உங்களுக்கு சொல்லுங்க. மகளிர் உதவி தொகையை கொடுத்தது